பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும். என்ன ஏன்டா அடிக்கிறேன்? இங்கே அடித்தாதான்டா அங்கே வலிக்கும் அப்படின்னா எங்கே அடிக்கிறோமோ வலி இன்னொரு பக்கம் இருக்கும். அது மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பக்கமும் தொந்தரவு இன்னொரு பக்கம் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் நம்ம காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா தோள்பட்டை வலி. லெஃப்ட் ஷோல்டரில் பெயின் வந்தால் நம்ம உடனே ஒரு ஹார்ட் டாக்டர் போய் செக் பண்ணுறோம். தோள்பட்டைக்கு தோள்பட்டை டாக்டர் போய் நம்ம செக் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா காலங்காலமாக இருக்கிற காமனான ப்ராப்ளம், நிறைய மிஸ் ஆகக்கூடிய ப்ராப்ளம். ஏன் மிஸ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஷோல்டர் பெயின்னு நம்ம போய் ஒரு டாக்டர் போய் பார்ப்போம். அவங்க அதுக்கு ஸ்கேன் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைம்பாங்க. திடீர்னு ஒரு மூச்சு திணறல் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. பார்த்தோன்னா, ஐயோ நீங்கள் எப்போ உங்களுக்கு தோள்பட்டை வலி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து ஒரு 2-3 நேரத்துக்கு முன்னாடியே வந்துச்சுங்க. நான் வேறு டாக்டர் போய் பார்த்தேன், வலி வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு, அப்புறம் மறுபடியும் அதிகமாகிடுச்சு, மூச்சு திணறல் வந்துருச்சுமாங்க. ஸோ அப்போ அந்த ஷோல்டர் பெயினால் ஏன் மூச்சு திணறல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோல்டர் பெயின் ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தோட அறிகுறி. ஹார்ட் ப்ராப்ளத்தோட ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து ஷோல்டர் பெயினாக கூட இருக்கலாம். சில நேரம் முதுகில் வலி வரலாம், சில நேரம் தோள்பட்டையில் வலி வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஹார்ட்டோட ப்ராப்ளம். அது எப்படி ஹார்ட்டில் ப்ராப்ளம், எப்படி ஷோல்டரில் பெயின் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் சப்ளை பண்ணக்கூடிய நரம்பு, அதாவது சிங்கிள் சப்ளையர், ஒரே சப்ளையர். ஸோ அதனால் இங்கே வர்றப்போ இதோட பெயின் வந்து ஹார்ட்டோட பெயின் வந்து டக்குன்னு ஒரு ஷோல்டராக வருது. இதே மாதிரி கல்லீரலில் ஒரு ப்ராப்ளம் வரப்போ திடீர்னு வலது தோள்பட்டையில் அவங்களுக்கு பெயின் வரும். ஸோ இதுக்கும் சேம் நரம்பு சப்ளை இருக்குது. இது நான் எலும்பு டாக்டர் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடுப்பில் ப்ராப்ளத்தோட ஒரு நோயாளி இன்று வந்தார். 2 எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். இடுப்பில் வந்து 2 இடுப்பும் ஸ்டேஜ் 4 ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ், ஹிப் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானாகி நொண்டி நடந்து வராரு. ஆனால் நான் கேட்குறேன் இடுப்பில் ஏதாவது வலி இருக்கான்ட்டு. ஏன்னா எக்ஸ்ரே கொண்டாந்தார், பார்த்ததில் ஸ்டேஜ் 4 இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து எனக்கு முழங்கால் தான் டாக்டர் வலிக்குது அப்படின்னாரு. இடுப்பில் ப்ராப்ளம், முழங்கால வலி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால தான் இந்த பதிவை நம்ம இன்று பதிவிடுறோம். ஸோ இடுப்போட நரம்பு சப்ளையும் முழங்காலோட நரம்பு சப்ளையும் சேம் நர்வ் பாத்வே அப்படின்னு சொல்கிறோம். ஒரே நரம்பு 2 இடத்துக்கும் சப்ளை பண்ணும். அப்போ இடுப்பில் பிரச்சனை வரும்பொழுது சில நேரம் இடுப்பில் வியாதி இருக்கும், வலியே இருக்காது. அவருக்கு வலியே இல்லை. ஆக்சுவலாக ஹிப்பில் வந்து ஒன்றும் பெரிய பெயின் கிடையாது, நொண்டி நடக்கிறார் அவ்வளோதான். ஆனால் பெயின் வந்து முழங்காலில். ஸோ அப்போ நம்ம முழங்கால ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம், எக்ஸ்ரே பார்க்குறோம், எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் இடுப்போட பிரச்சனை முழங்கால் வருது. அப்போ நம்ம எதை ட்ரீட் பண்ணணும்? முழங்காலில் ட்ரீட் பண்ண வேண்டியதில்லை, இடுப்பை தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ இங்கே வியாதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிப்பில் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், இடுப்பு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் வந்து ஸ்டேஜ் 4 இருக்கீங்க, ஏஜ் ரொம்ப கம்மி. ஸோ 2 ஹிப்பும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த முழங்கால் வலி குறைஞ்சிரும். இப்போதைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, பட் சீக்கிரமாக வந்து அந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த இடுப்பு வலி மட்டும் இல்லை, நல்லா நடப்பீங்க, நோண்ட மாட்டீங்க, முழங்கால் வலியும் சரியாயிடும் சொல்லுங்கள். ஸோ இது போல் இப்போ வயிற்றுலையும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வயிற்று இந்த அப்பெண்டிக்ஸுங்கிறது இந்த ஒரு ஓரமாக இருக்கும், அது வந்து ரெஃபர்டு பெயின். அதனோட பிரச்சனை வந்து வலி வந்து எங்கே வருங்க? வயிற்றோட சென்ட்ரல் அம்பிளிகஸ், தொப்பில் சுற்றி வரும். ஸோ இது வந்து அம்பிளிக்கல் ரீஜனில் இது ரெஃபர்ட் பெயின் வரும். அதே மாதிரி எப்படி கல்லீரலுக்கு வலது தோள்பட்டையோ, இருதயத்துக்கு இடது தோள்பட்டையோ, இடுப்புக்கு முழங்காலில் ரெஃபர்ட் பெயின் வரும். ஸோ இது வந்து நம்ம டாக்டர் போய் பார்க்குறப்ப இங்கே வலிக்குதுன்னு சொன்னால் டாக்டர் அங்கே ஸ்கேன் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப இதை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், எங்கே தொந்தரவு இருக்கோ அதை நம்ம செக் பண்ணுறோம். சில நேரங்கள் தொந்தரவு வியாதிகள் பக்கத்தில் உள்ள ஜாயிண்ட்டாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற உறுப்பாக இருக்கலாம், இல்லை முக்கியமான உறுப்பாக இருக்கலாம், இருதயம் போல். ஸோ அப்போ அதை வந்து முறையாக செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுவதுடன் உங்களுக்கு ஏதாவது உபாதைகள் ஏற்படாமல் சீரியஸஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஏன்னா இது எதுக்காக இந்த பதிவுனா, நானே நிறைய நோயாளிகளை பார்த்துருக்கிறேன். நான் இடது தோள்பட்ட வலி வரும், ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன், ஜவ்வு லைட்டாக கிழிஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் ப்ராப்ளம்னு நினச்சிட்ருப்போம். திடீர்னு ஒரு 2-3 நாள் கழித்து அவங்க கூப்பிடுவாங்க, இது மாதிரி நல்லா இருந்துச்சுங்க டாக்டர், திடீர்னு மூச்சு வரக்கு சிரமமாக இருக்குது அப்படிம்பாங்க. நீங்கள் உடனே போய் ஒரு ஹார்ட் டாக்டர் பார்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதை நம்ம நிறையா எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இப்போ லேர்ன் பண்ண உடனே முதல்ல இடது தோள்பட்ட வலி வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல போய் நீங்கள் ஹார்ட் டாக்டர் செக் பண்ணி இருதயம் நன்றாக துடிக்கிறதா, இருதயம் சீராக துடிக்கிறதா, இருதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையா, இசிஜி நன்றாக உள்ளதா, எக்கோ நன்றாக உள்ளதா, இருதய டாக்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்று சொல்லிடுறா. அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அதை இமிடியட்டாக சரி செய்ய வேண்டும். இப்போ இடது தோள்பட்ட வலியா, வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையா, தோள்பட்டையில் ப்ராப்ளமோ இல்லை கழுத்து ஜவ்வு ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று இருந்தாலும் நம்ம பொறுமையாக அப்படியே மாத்திரை சாப்பிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு அவருக்கு வேறு எந்த உயிருக்கு அந்த ஆபத்து வராது. இதே இருதயம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு இழப்பை நம்ம வந்து தடுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ரெஃபர்டு பெயினை வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. அது ஒரு மருத்துவராக இருந்து நான் இன்று பார்த்தது என் வாழ்க்கையில் பல நாட்களில் நான் பார்த்து சில நேரங்களில் அதை நம்ம வந்து கண்டுக்காமல் கூட விட்டுருக்கோம். அதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா,
இடது தோள்பட்டை வலி இருதய பிரச்சனையாகிறது முதலில் ரூல் அவுட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். இது இல்லையா என்று உறுதி செய்ய வேண்டும். இருந்தால் அதற்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை நம்மை காப்பாற்ற வேண்டும். ரெண்டாவது, தோள்பட்டை வலி வேறு ஏதாவது காரணத்தால் வந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை, பயப்படவே வேண்டாம். ஃபிசியோதெரப்பி செய்யலாம், ஆயின்மெண்ட் போடலாம், மாத்திரை சாப்பிடலாம், இது போல் எலும்பு முறிவு மருத்துவம் பண்ணலாம். இதே மாதிரி வலது தோள்பட்டை வலி வரும்போது லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இடுப்பு தொந்தரவுகள்னால முழங்கால் வலி வரலாம். மெயினாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் வீக்கமே ஆகிடும். கடைசியில் பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் இருக்கும். 2 நடந்து வந்துட்டுருப்பான், ஆனால் வலி வந்து முழங்காலே இருக்குதுமா. நம்ம பெற்றோர்கிட்ட சொல்லுவான், இடுப்பில் ஏதோ அவனுக்கு ப்ராப்ளம், எங்கேயாவது அடிபட்டாங்களா, கீழே விழுந்தாங்களா? ஆமாங்க டாக்டர், விளையாண்டுருந்தாங்க, அதுலேருந்தே இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறானுங்க, முழங்கால் ஏதோ அடிபட்ட மாதிரியே தெரியுதுங்க அப்படிம்பாங்க. முழங்கால் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், நார்மலாக இருக்கும். நம்ம வந்து ஒரு லக்கியாக என்ன பண்ணுறோன்னா இடுப்பு முழங்கால் பாதங்கள் ஃபுல் லென்த் எடுத்துருவோம். அப்போ முழங்கால் வலி இடுப்பில் எக்ஸ்ரேயில் பார்க்குறப்ப அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் வைடன் ஆகிருக்கும். அதனால் ஹிப் எஃப்யூஷன், ஹிப் சைனோவைடிஸ், இடுப்பில் ஒரு சுளுக்கு மாதிரி, சதை சுளுக்கு மாதிரி ஆகிருக்கும். அதை காலை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்ப்போம், அமுத்தி பார்ப்போம். முழங்கால் வலிக்குமா, முழங்காலில் நல்லாயிருக்கும். இடுப்பு செக் பண்ணி பார்க்குறப்ப இடுப்பில் காலை ரொட்டேட் பண்ணுறப்ப அப்படிமா ஒரு பெயின் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து ஹிப் சைனோவைடிஸாக இருக்கும். ஸோ இடுப்பு பிரச்சனை முழங்காலில் வலி வரலாம், ஹார்ட் பிரச்சனை இடது தோள்பட்டையில் வலி வரலாம், லிவர் பிரச்சனையால் வலது தோள்பட்டையில் வலி ரெஃபர்ட் பெயினாக இருக்கலாம், அம்பிளிக்கல் பெயின் வந்து ஒரு அப்பெண்டிக்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அந்த குடல் அலர்ச்சியினால் இருக்கலாம். ஸோ இது போன்ற நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மாதிரி ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உடனே உங்கள் மருத்துவரை அணுகுங்கள். அவர் உங்களை பரிசோதித்து அதுக்குரிய மருத்துவ முறைகளும் அதற்குண்டான ஸ்கேன்களை எடுத்து அதை உறுதி செய்து அதிலிருந்து மீண்டு இந்த ப்ராப்ளங்கள் பெரிதாக வராமல் இருப்பதற்காக வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். 24 மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள், பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள், கடந்த 15 வருடங்களில் 10,000க்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், கடந்த 16 வருடங்களில் 2000க்கும் மேல் செய்து நோயாளிகளின் வலியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும், தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை. தோள்பட்டை, முழங்கால், மணிக்கட்டு, பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து 16 வருடங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வலியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை. எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவரும் வலி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை, திருப்பூர்.